திண்டுக்கல் அருகே பருவமழையை வரவேற்கும் விதமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய விதமாக திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அணைப்பட்டி கிராமத்தில் உள்ள பிரம்மசமுத்திர குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அணைப்பட்டி கிராமம். இங்கு 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மசமுத்திர குளம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து குடகனார் மூலம் வரும் தண்ணீர் இந்த குளத்தில் சேகரிக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த சுற்று வட்டார கிராமத்தில் 1000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இங்கு தென்னை, வாழை, நெல் உள்ளிட்ட விவசாயம் நடந்து வருகிறது. இந்த குளத்தில் வருடந்தோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இதனை அடுத்து கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக மழை பெய்ததை அடுத்து வருங்காலங்களில் குளம் நிரம்பும். இதனால் தற்போது மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த வருடம் பிரம்மசமுத்திர கரையில் உள்ள கன்னிமார் தெய்வம், கூத்தட், அப்புச்சி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பிரம்மசமுத்திரம் ஆயக்கட்டு தலைவர் பழனிசாமி கொடியசைத்து மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தார். பருவமழையை வரவேற்கும் விதமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் அணைப்பட்டி, கொட்டப்பட்டி, கோட்டூர், ஆவாரம்பட்டி, அனுமதராயங்கோட்டை, மயிலாப்பூர், பால்ராசாக்காப்பட்டி, குட்டத்துப்பட்டி உள்ளிட்ட 18 பட்டியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். பெண்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வலை வீசியும் கூடைகளை பயன்படுத்தியும் மீன்களை உற்சாகமாக அள்ளிச் சென்றனர். மீன் வகைகளில் கட்லா, ஜிலேபி, கெண்டை, விரால், மிருகால், ரோகு, அவுரி, தேடி விரால் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீன்கள் சிக்கின. மேலும் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் சந்தோஷத்துடன் வீடு திரும்பினர்.